மதுரை அரிட்டாப்பட்டியில் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனம் இதுவரை விண்ணப்பிக்கவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு அனுமதி அளித்த பகுதி எது, எந்த அளவுகோலின் அடிப்படையில் அனுமதி என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், ஏற்கனவே நேற்று மத்திய அரசு அனுமதி அளித்ததாக செய்தி வெளியானது. இந்நிலையில் தமிழக அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கு. விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, அந்த மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில வேதாந்தா நிறுவனம் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாலும் தற்போது வரை அந்த குறிப்பிட்ட பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கான விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசிடம் வேதாந்தா நிறுவனம் அந்த அனுமதிக்கு விண்ணப்பிக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தான் தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு. அரிட்டாப்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 2000 ஹெக்டேரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதித்துள்ளதாக நேற்று செய்தி வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசிடம் இதுவரை அந்த குறிப்பிட்ட பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வேதாந்தா நிறுவனம் கொடுக்கவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களுடைய மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களுடைய 4வது ஏலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள டங்ஸ்டன் கனிம தொகுதியை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம், இது இந்த வேதாந்தா நிறுவனத்துடைய மற்றொரு நிறுவனமாக பார்க்கக்கூடிய நிலையில இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்ததாக மத்திய அரசு நேற்று தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் மதுரை எம்பி சு வெங்கடேசன் எழுப்பியிருந்தார். இந்த ஒரு சூழல்ல இந்த இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த மதுரை மேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட 2015.51 ஹெக்டேர் பகுதியில் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மத்திய அரசு அனுமதி அளித்தாலும் அது எந்த குறிப்பிட்ட பகுதியில் அனுமதி அளித்திருக்கிறார்கள், எந்த அளவுகோலின் அடிப்படையில் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நேரடியாக தங்களுடைய ஏலத்தின் அடிப்படையில் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் மாநில அரசுடைய அனுமதி என்பது மிக கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அனுமதியை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தற்போது வரை அதற்கான விண்ணப்பத்தை வேதாந்தா நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பிக்கவில்லை என்று தற்போது தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஒருவேளை விண்ணப்பிக்கும் பட்சத்தில் தான் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தன்னுடைய முடிவை இறுதியாக அறிவிக்கும். தற்போது வரை விண்ணப்பத்தை வேதாந்தா நிறுவனம் அந்த அனுமதிக்கான விண்ணப்பத்தை கோரவில்லை. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மத்திய அரசு எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறது என்ற நிலையை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அதன் பிறகு முழுமையான விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, ஸ்டாலின், தற்போது வரை விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஏற்கனவே இது குறித்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நகர்வாக தமிழக அரசினுடைய நகர்வாக என்னவாக இருக்கும்? கார்த்திகா, அதாவது அரிட்டாப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த பாரம்பரிய தலமாக அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எவ்வளவு கிலோமீட்டருக்கு அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதனால் இந்த சுரங்கம் அமைப்பதனால் அந்த குறிப்பிட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் பாதிப்புக்கு உள்ளாகுமா, பாதிப்புக்கு உள்ளாகும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு அதன் பிறகு என்ன முடிவுகள் எடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க விண்ணப்பம் மேற்கொள்ள வேண்டும். விண்ணப்பத்தின் அடிப்படையில் எந்த அளவுகோல்ல வந்துட்டு அவங்க விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. அதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இறுதி முடிவை அறிவிக்கும். ஆனாலும் கூட அந்த குறிப்பிட்ட பகுதியில சுமார் 2000 ஹெக்டேர்ல இவங்க அனுமதி கேட்கிறாங்க, சுரங்கம் என்பதற்கு அனுமதி கேட்கிறாங்கன்னும் போது அருகில் இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் பாதிப்படையாமல் இருப்பதற்கு என்ன அளவுகோல் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்துதான் தமிழ்நாடு அரசு தன்னுடைய முடிவினை மேற்கொள்ள முடியும். மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதி எது, எந்த அளவுகோலின் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழக அரசு ஆய்வு செய்யும் என்றும், இதுவரை வேதாந்தா நிறுவனம் அதற்கான விண்ணப்பங்களை வழங்கவில்லை என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.